அடைமழை தமிழ்நாட்டுல ரொம்பவே தீவிரமா இருக்க போது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. பயங்கரமான இடி, மழை, சூறாவளி காற்று, மிக கனமழை எல்லாமே நம்ம ஒரே நாள்லயே பார்க்க போறோம். எந்தெந்த நாள்ல இந்த மழை வாய்ப்புகள் எல்லாம் இன்னும் ரொம்ப தீவிரமா இருக்கும். இன்னைக்கு மழை இருக்கா? இல்லையா? எத்தனை மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாகவும், விரிவாகவும் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சில பேர் நீங்க பார்க்குறீங்க. அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவங்க. நீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவர்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டே வருது. சரி, வரப்போற நாள்ல எப்படி இருக்க போது, இன்றைக்கு மழை வாய்ப்புகள்லாம் நம்ம பத்தி பார்க்க தான் போறோம். நல்ல மழைங்க. நெறைய பேரோட கமெண்ட்ஸ்ல, "எங்க ஊர்ல செம்ம மழை ப்ரோ. நேத்து நைட்லாம் செம்மையா இருந்துச்சு. ரொம்ப இடி, மின்னல்லாம் பயங்கரமா இருந்துச்சு." அப்படிலாம் நீங்க போட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல. கண்டிப்பாக இடி, மின்னல், கனமழை, மிக கனமழையும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் இவ்வளவு நாளா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்றைக்கும் மழை இருக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வர வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இன்னும் சில பேர் இருக்காங்க. எங்க ஊர்ல கொஞ்சம் கூட மழையே வரல. வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தோம். அப்போ 2 விதமான பதில்கள் நம்ம கொடுத்திருக்கிறோம். ஒன்று மழை பொழிய வாய்ப்புகள், மிக கனமழை எந்தெந்த மாவட்டங்கள்ல வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். லேசானதிலிருந்து மிதமான மழை எந்தெந்த மாவட்டத்துல பதிவாகும் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வரக்கூடிய நாட்கள்ல இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும், தென் மாவட்டங்களும் பயங்கரமான மழை பொழிவுலாம் அதிகமா வரப்போகுது. அதாவது மிக கனமழை, அதி கனமழைலாம் கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த தென் மாவட்டங்கள் மட்டுமே நீங்க சொல்லாதீங்க. கொஞ்சம் வட தமிழ்நாடு பக்கம் வாங்க. இங்க சென்னை பக்கம்லாம் வாங்க. மழையும் காணோம், ஒண்ணுமே காணோம். சில நேரங்கள்ல அப்படியே மழை வர மாரி இருக்கு. கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இல்லாம போயிருது அப்படின்னு சொல்லி சென்னையில இருந்து சொல்லியிருந்தீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால். இந்த மாவட்ட மக்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கவலைப்படாதீங்க. கனமழை காத்துக்கிட்டு இருக்கு. படிப்படியா தான் நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும். இப்பதான் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல மழை ஆரம்பிச்சிருக்கு. இனிமே தான் சென்னை பக்கம்லாம் மழை வரும். அதனால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிதமான மழை பொழிவ எதிர்பாருங்க. அதாவது மிக கனமழைலாம் இங்க கிடையாது. மிதமான மழை வாய்ப்புகள் சில இடத்துல கனமழையாக பதிவாகும். கடலூர், விழுப்புரத்துல ஏற்கனவே மழை தொடங்கியாச்சு. கடலூர் மாவட்டங்கள்ல கடந்த நாட்கள் இந்த சிதம்பரம் பகுதிகள், வேப்பூர், பெண்ணாடம் போன்ற பகுதிகள்லாம் பரவலாக மழை கிடைச்சது. ஆனா அது போதவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கடலூர் மாவட்டத்துல. வரும் நாட்கள்ல உங்களுக்கு போதும் என்கிற அளவிற்கு மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கும். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை அதிகரிக்கும். திருச்சியில மழை வந்திருக்கு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல கடந்த நாட்கள்ல பரவலாக மழை கிடைச்சிருக்கு. வரும் நாட்களிலும் மழை உண்டு. கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை. திருச்சி, புதுக்கோட்டையில அருமையான மழை வாய்ப்புங்க. ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும். புதுக்கோட்டை மாவட்டத்துல அரிமளம், பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதிகளுக்கெல்லாம் அருமையான மழை வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து நீங்க இந்த வெப்பநிலை எல்லாமே மாறப்போது. நீங்க ரொம்ப சந்தோஷமாவே இருக்கலாம். அந்த அளவிற்கு ஒரு தீவிரமான மழை ஏப்ரல் மாதம் மாரி, மார்ச் மாதம் மாரி கிடையாது நமக்கு இந்த மே மாதம். பயங்கர மழையெல்லாம் வாய்ப்பு இருக்கு. கனமழை எச்சரிக்கை. கனமழை இப்ப நம்ம ரெட் அலர்ட்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மாவட்டங்கள்ல இந்த வாட்டி தென்மேற்கு பருவமழையில ரெட் அலர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அளவிற்கு மழையும் தீவிரமா இருக்கும். கேரளா, கர்நாடகாவும் சொல்லுங்க. அது என்ன தமிழ்நாடு, கேரளா எல்லையோர பகுதிகள் மட்டும் சொல்றீங்க. கேரளா பக்கம்லாம் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. கேரளாவுக்கும் சொல்லுவோம், கர்நாடகாவிற்கு சொல்லுவோம். கடைசி வரைக்கும் நீங்க வானிலை அறிக்கைய கேளுங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரிங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல சில பேர் சொல்லியிருந்தீங்க. எங்கெங்க மழை வருது? அப்படியே ஒரு மாரி மழை வர மாரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா வெயில் தான் அடிக்குது. பெருசா மழை இல்லன்னு. மழை வரும். மழை தீவிரமா இருக்கும். கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள்ல பலத்த மழை ஏற்கனவே பதிவாகிருச்சு. இன்னும் ஒருவேளை சில இடங்கள்ல மழை பெய்யாம இருந்தா உங்களுக்கும் கண்டிப்பா மழை வரும். கவலைப்படாதீங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தேனி, தென்காசி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட இடங்களில் விட்டு விட்டு கனமழை தீவிரமா இருக்கும். இந்த மதுரை பக்கம்லாம் இரவு நேரத்துல மழை வருது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். மாலை நேரங்களிலேயே மழை வரும்னு எதிர்பார்க்காதீங்க. காலை நேரங்கள்ல மழை வரும்னு எதிர்பார்க்காதீங்க. நமக்கு நேரம் முக்கியம் கிடையாது. மழை தான் நமக்கு முக்கியம். எந்த நேரத்துல மழை வந்தாலும் மழை வந்ததா சந்தோஷப்படுங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில ஒன்று இரவு நேரங்களிலும் மழை வரலாம். சில இடங்கள்ல அதிகாலையிலும் மழை உண்டு. நேரங்கள்ல வந்து நமக்கு மாற்றம் இருக்கும். மற்றபடி மழை பொழிவுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆகவே கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என பல பகுதிகளிலும் இந்த இடி மழை அப்படிங்கிறது தீவிரம் அடையும். இன்றைக்கு இரவிலும் மழை இருக்கு. நள்ளிரவிலும் மழை உண்டு. இப்ப பாருங்க, நிறைய மேகக்கூட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. காஞ்சிபுரம்,
திருவள்ளூர் மாவட்டங்கள்ல மேகக்கூட்டங்கள்லாம் வந்து நெறைய பார்க்க முடிஞ்சது மாலை நேரங்கள்ல. மழை உண்டு. வரும் நாட்களிலும், வரும் நேரங்களிலும் மழை வாய்ப்புகள் பரவலாக ஒரு மிதமான மழையா இருக்கும். வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு சென்னையில மழை வருமான்னு கேட்டிருக்கீங்க. வெள்ளப்பெருக்குலாம் சென்னையில இப்ப வாய்ப்பே கிடையாது. பருவமழை எந்த பருவமழைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வடகிழக்கு பருவமழையில தான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில வெள்ள அபாய எச்சரிக்கைலாம் கொடுப்போம். தென்மேற்கு பருவமழையில கிடையாது. அப்ப எங்கெங்க பயங்கரமா வெள்ளம் வரும் அப்டின்னா, நீலகிரி மாவட்ட மக்கள், கோத்தகிரி, குன்னூர், அதுக்கப்புறம் நீலகிரியினுடைய மேற்கு அவலாஞ்சி, உதகமண்டலம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தான் அந்த பகுதிகளுக்கு நமக்கு தீவிரமான மழை, அதி கனமழைலாம் சொல்லியிருக்கிறோம் இந்த வாட்டி. பருவமழை தீவிரமான பிறகு இங்கெல்லாம் நமக்கு பயங்கரமான இடி, மின்னல், காற்று எல்லாமே நிச்சயம் இருக்கும். தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட மக்கள் உங்களுக்கும் தான் மழை வாய்ப்பு ரொம்பவே தீவிரமா இருக்கு. வங்கக்கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுமான்னு கேட்டிருந்தீங்க. வங்கக்கடல் பகுதிகள்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகும். ஆனா, தமிழ்நாட்டிற்கு பெரிதளவுல பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் வெப்பசலனம் காரணமாக தொடர்ந்து மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய 14லிருந்து 20 வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் நண்பர்களே. சரி, எத்தனை நாட்களுக்கு இந்த இந்த வெயிலோட நாங்க போராடிட்டு இருக்க போறோம்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சில மாவட்டத்திலேருந்து சொல்லியிருந்தீங்க. ஏன்னா, அங்கெல்லாம் வந்து வெயிலே எங்களுக்கு குறையல. நெறைய மாவட்டங்க பக்கத்து ஊர்ல மழை வந்துச்சு. ஆனா, எங்க ஊர்ல மழை வரல அப்படிலாம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. மழை வந்து பகுதியா பதிவாகிட்டு இருக்கு. ஒரு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, சில இடங்கள்ல மழை பதிவாயிருக்கு. சில இடங்கள்ல மழை பெய்யாம இருக்கு. இந்த பகுதியான மழை மே 13 வரைக்கும் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதான் நாளை வரைக்கும் இருக்கும். நாளை வரைக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமா தாங்க இருக்கும். அதுக்கப்புறமா படிப்படியாக எல்லா பகுதிகளுக்கும், படிப்படியாக அனைத்து மாவட்டத்திற்கும் இந்த கனமழை வலுப்பெறும். வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல இந்த வாட்டி நம்ம தென்மேற்கு பருவமழையில அதிகம் எதிர்பார்க்கலாம். புயல் சின்னங்கள் ஏதாவது தாக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தற்போதைக்கு புயலுக்கான வாய்ப்புகள் இல்ல. உருவானாலும் ஒரு தாழ்வு பகுதி தான் உருவாகும். அதுவுமே நம்ம தமிழ்நாட்டுல நேரடியாக கரை கடக்க வாய்ப்பு கிடையாது. புயல் சின்னங்கள் ஏதும் கரை கடக்காது. பயப்படாதீங்க. மழை பொழிவு மட்டும் பரவலாக கனமழையாக எதிர்பாருங்க. நேற்றைக்கு வந்து கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க. மதுரை செம்ம மழை ப்ரோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க ஊர்ல பயங்கரமா மழை வந்துட்டு இருக்கு. சேலம், கரூர், நாமக்கல் முக்கியமா நம்ம சொல்லியே ஆகணுங்க. நாமக்கல் மாவட்டங்கள், சேலம் மாவட்டம்லாம் செம்ம மழை வந்துச்சுன்னு சொல்லி நெறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 56 கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. சேலம், நாமக்கல் மட்டுமே 50 பேருக்கு மேல கமெண்ட் வந்திருக்கு. மழை ஆரம்பிச்சிருக்கு, மழை தொடங்கியாச்சு, செம்ம மழை அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கமெண்ட் நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒருவேளை உங்க மாவட்டத்துல மழை சில இடங்கள்ல வராம இருக்கு. இல்ல லேசான மழை மட்டும் தான் வந்துச்சு. பெருசா ஒண்ணும் மழை வரல அப்படின்னா, வரக்கூடிய நாட்கள்ல மழை தொடங்கிரும். கவலைப்படாதீங்க. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த மாவட்டத்திலயும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். விட்டு விட்டு தான் நமக்கு மழை வரும். 24 மணி நேரமும் மழை வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க. அப்படிலாம் மழை வராது. 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நமக்கு மழை வரலாம். நெறைய பேர் வந்து 24 மணி நேரம் எங்களுக்கு மழை வரணும் அப்படிலாம் சொல்லி சொல்றீங்க. அவ்வளோ நேரம்லாம் நமக்கு மழை வராது. சிறிது நேரம் நமக்கு மழை வந்தாலும் பரவலாக இடி, மின்னல் கடுமையா இருக்கும். பலத்த மழையும் வெளுத்து வாங்கிரும். எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க நண்பர்களே.